பக்தனை காக்க எதையும் செய்வார் பகவான். அபரை ஏகாதசியின் மகிமை. பகவான் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஏகாதசி. அவ்வகையில் நாளை அபரை ஏகாதசி நாளாகும். அபராய் ஏகாதசி என்றும் அழைக்கிறார்கள். இந்த நாளில் பக்தர்கள் தானிய உணவு ஏதும் உட்கொள்ளாமல் விரதமிருந்து வழிபாடு நடத்தி மறுநாள் விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது. அவ்வகையில் அபராய் ஏகாதசியின் மகிமையை கூறுகிறது அம்பரீசன் என்னும் மன்னனின் கதை. அம்பரீசன் என்னும் மன்னன் திருமாலின் தீவிர பக்தன். வருடம் முழுவதும் தவறாமல் ஏகாதசி விரதமிருந்து விஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்து அருளை பெற்று வந்தான். ஒருமுறை மன்னன் ஏகாதசி விரதமிருந்து அதை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் அங்கு வந்துவிட்டார். விரத வேளையிலும் துர்வாச முனிவரை ஓடி சென்று வரவேற்ற மன்னன் அவரை உணவருந்த அழைத்தான். முனிவரும் அம்பரீசனின் வேண்டுகோளை ஏற்று நதியில் நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நீராடப் போன துர்வாச முனிவர் குறித்த நேரத்துக்குள் திரும்பி வரவில்லை. அவருக்காக வெகுநேரம் காத்திருந்த மன்னன் தனது விரதத்தை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியதால் செய்வதறியாது தவித்தான். குறித்த நேரத்திற்குள் விரதத்தை முடித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் விரத பங்கம் ஏற்பட்டுவிடும். இத்தனை வருடங்களாக தொடர்ந்து கடைபிடித்து வரும் ஏகாதசி விரதத்தின் பலனை பெற முடியாமல் போய்விடும். இதனால் மன்னன் திருமாலை நினைத்தபடியே துளசி தீர்த்தத்தை அருந்தி தனது விரதத்தை நிறைவு செய்தார். இதை தனது ஞான சக்தியால் அறிந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டு தனது தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எறிந்தார். அது பூதமாக மாறி மன்னனை துரத்தத் தொடங்கியது. மன்னன் திருமாலின் பாதங்களை சரணடைந்தான். திருமால் தன் பக்தனை காக்க சக்ராயுதத்தை ஏவினார். சக்ராயுதம் துர்வாச முனிவர் ஏவிய பூதத்தை அழித்துவிட்டு துர்வாசரையும் விரட்டியது. வேறு வழியில்லாமல் திருமாலிடமே சரணடைந்தார் துர்வாசர். அப்போது திருமால், என் பக்தனுக்கே நான் அடிமை, என் பக்தன் உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். துர்வாசரும் அம்பரீசனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். மன்னன் சக்கரத்தாழ்வாரிடம் வேண்டி அவரை காப்பாற்றினான். அன்றைய தினத்தில் அம்பரீசன் மேற்கொண்ட விரதம் தான் அபராய் ஏகாதசி விரதம். அந்த விரதம் அவனை காப்பாற்றியதுடன் அளவற்ற செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. துர்வாச முனிவரும் அபராய் ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு திருமாலின் பக்தனை தாக்குவதற்காக பூதத்தை ஏவிய தனது பாவத்தை போக்கிக் கொண்டார் என புராணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராய் ஏகாதசி விரதமானது பாவங்களை அழிப்பதுடன் அளவில்லாத செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். மங்காத பேரும் புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அபர ஏகாதசி விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன? பகவான் மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்த விரதம் ஏகாதசி விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து பகவானை வழிபடுவதால் பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்தில் கஷ்டங்கள் விலகும், செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். விரதங்களில் மேன்மையான இந்த விரத நாட்கள் மாதத்திற்கு 2 முறை வரும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது. அவ்வகையில் நாளை மே 23 வரும் ஏகாதசியானது அபர ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. அபர ஏகாதசியின் சிறப்புகள் குறித்து பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். அபர ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கிருஷ்ணர் கூறியுள்ளார். இவை பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அபர ஏகாதசி விரத பலன்கள். ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமான தாமோதர மாதத்தில் தினமும் அதிகாலை எழுந்து நீராடி பகவானை பிரார்த்தனை செய்வதால் என்ன பலனை அடைய முடியுமோ அந்த பலனை அபர ஏகாதசி விரத வழிபாட்டினால் அடைய முடியும். அபர ஏகாதசி என்று விரதமிருந்து பகவானை வழிபட்டால் காசிக்கு சென்று சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்ட பலனை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கயாவிற்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் கிடைக்கும் பலனை அபர ஏகாதசி விரதத்தின் மூலம் அடைய முடியும். கேதார்நாத் கும்பமேளாவில் புனித நீராடிய பலனை அபர ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் எளிதாக அடையலாம். பத்ரிநாத் மற்றும் குருஷேத்ராவில் பகவானை தரிசனம் செய்த பாக்கியத்தை மிக எளிமையாக அபர ஏகாதசி விரதம் இருந்து பகவானை வழிபடுவதன் மூலம் அடையலாம். தானங்கள் செய்வதால் என்னென்ன பலன்களை அடைய முடியுமோ அந்த பலன்கள் அபர ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாட்டின் மூலம் கிடைக்கும்.